இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. பசங்களுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பண்ணி கொடுத்தேன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணி குக்கும்பர் கட் பண்ணி பழம் வச்சு கொடுத்து விட்டேங்க. குக்கும்பர் சாப்பிட்லன்னா பழமாவது சாப்பிட்டுக்கிட்டோன்னு. ஆனால் குக்கும்பர் சாப்பிட்டுக்கிட்டாங்க, பழம் சாப்பிடாம அப்படியே ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரைட் ரைஸ் ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. ஆனால் பழம் ஏன்னு சாப்பிட்லன்னு கேட்டால் பழம் கருத்து போச்சான், தொலி கருத்து போச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அழகாக பூத்துருக்க செம்பருத்தி பூங்க, எல்லோ கலர், ரொம்ப பிடிச்ச கலரு, அழகாக பூத்து நிற்கிது பாருங்கள். அதுவும் ஒத்தையாக பார்க்குறத விட ரெட்டையாக சேர்த்து வச்சு பார்க்குறதே தனி அழகு. தேன்கூடு எப்படி இருக்குதுன்னு காமிக்க வேணாமல், நிறைய நாள் ஆச்சு, அதனால தான். தேன்கூடு இப்படி தான் இருக்குதுங்க. அவங்கவுங்க ஷேப்பை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி உருட்டி மாற்றிக்கிட்டு வராங்க. ஒரு சைடு பயமும் இருக்கும், ஒரு சைடு கண்டுக்காமல் செடிங்களுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு வந்துடுவேன். இது ஃபேஷன் ஃப்ரூட்டில் பூ வச்சுருக்கு. இப்போ நிறைய நாளுக்கு அப்புறம் மொட்டை எடுத்து பூ வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இனி திரும்ப காய் வைக்கும்னு நினைக்கிறேன். காய் வச்சு பழம் எடுக்கலாம் நமக்கு சீக்கிரத்தில். அழகாக பூத்துருக்க செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலருங்க. அப்படியே ஈர்க்கிற மாதிரி இருக்கும் எனக்கு இந்த கலரு. லைட் பிங்க் கலரும் இல்லை, லாஸ்ட் டபுள் கலராக தெரியும் இதை பார்க்கக்கூடிய டைமு. இது ரெயின் லில்லி பூத்து நிற்குது. பிச்சி பூவில் நிறைய பூ பூத்துருக்குது. ஒரு நாள் பறக்கலைன்னா அவங்க அழகாக பூத்து நிற்பாங்க. அவங்களும் அழகாக பார்த்து ரசிக்க வேணாமா, அதனால அழகாக பூத்து நின்று ரசிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாத்திரம் தலையில் வச்சு அழகாக ரசிக்கிறோம்ல, அதனால் சில டைம் மிஸ் ஆயிரும். பறிக்க டைம் இல்லாமல் அப்படியே விட்டுருவேன். அவங்க அழகாக தெரியுறாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு எனக்கு பிச்சிப்பூ கிடச்சிச்சுங்க. வானம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன், அழகாக இருக்குது. பஞ்சு மெத்தையினால் மூடி இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மழை வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருப்பாகவும் இருக்குது, கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாகவும் இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுதான் காமிச்சிட்டு இருந்தேன். ஒரு செம்பருத்தி பூ எப்போ பார்த்தாலும் வானத்தை நோக்கியே பூத்து நிற்குங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வீடியோ எடுக்கக்கூடிய டைம் அது வானத்தை தொட்ட மாதிரியே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு எனக்கு பிச்சிப்பூ கிடச்சிச்சிங்க. அந்த பூவை பறிச்சுக்கிட்டு வந்துட்டு நான் இன்றைக்கி கெட்டி தலையில் வச்சுக்கிட்டேன். இந்த பூவை எனக்கு மொட்டாக கெட்டி தலையில் வச்சு அது தலையிலேருந்து விரிஞ்சு வரக்கூடிய டைம் அதோட வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லை, நம்ம அந்த தலையில் வைக்கக்கூடிய டைம் அந்த முடியிலே அந்த வாசனை நல்லா பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ. இன்றைக்கி ஒரு 1/4 முழம் அளவுக்கு கிடச்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.